அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் DRDOன்னு சொல்கிற இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்துலேருந்து உங்களுக்கு apprenticeship ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வேகன்சி எவ்வளோனா 54 உங்களுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. இது உங்களுக்கு ரெண்டு டைப்பாக விட்றாங்க. கிராஜுவேட் அண்ட் டெக்னிக்கல் டிப்ளமோ படித்தவங்களும் நீங்கள் 1 இயர் உங்களுக்கு apprenticeship டைப் இருக்கும். நீங்கள் பிஇ பிடெக் படித்தவங்க கிராஜுவேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்க நீங்கள் உங்களுக்கு டெக்னீஷியனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் தான் உங்களுக்கு மந்த்லி ஸ்டிப்பண்ட் 9,000. உங்களுக்கு டெக்னிக்கல் நீங்கள் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் தான் உங்களுக்கு 8,000 உங்களுக்கு ஸ்டிப்பண்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்குன்னு எலிஜிபிலிட்டியாக க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக் டிப்ளமோ கிராஜுவேட்டாக இருந்தால் உங்கள் பேர் www.nans.education.gov.in சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாத ஆளாக இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணாட்டி உங்களை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்கள் பிபிஏ பிகாம் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்கள் பேர் HST போர்ட்டல் govt.com சொல்கிற வெப்சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஇ பிடெக் டிப்ளமோ பிஏ பிகாம் நீங்கள் 2019 2020 2021 2022 2023 யாரெல்லாம் படித்து முடிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 2019க்கு முன்னாடி நீங்கள் பிடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் இன்கேஸ் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் மோடில் படித்தவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் 1 வருஷம் அதிகமாக ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி எங்காவது நீங்கள் ட்ரைனிங் போடுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெயில் மூலமாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் ஆஃபர் லெட்டர் நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கு மெயில் மூலமாக தான் உங்களுக்கு வரும். இதோட பீரியட் உங்களுக்கு கரெக்டாக 12 months இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு டிஏஓ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எழுதுவாங்க. 12 months ஆஃப் ட்ரைனிங் அவங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் படி ஒரு கான்ட்ராக்ட்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் சிக்னேச்சர் வச்சா போதும். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது நீங்கள் ஆஃப்லைன் மூலம் தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் ஃபார்மட் நீங்கள் www.drdo.gov.in சொல்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு அனெக்ஸா 8 அந்த ஃபார்ம் 7 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மட் பற்றி நீங்கள் டைப் அடித்தாலும் சரி நீங்கள் கையில் எழுதினாலும் சரி எழுதி அது கூட உங்களோட எல்லா மார்க் ஷீட்டு உங்கள் 10th 12th டிப்ளமோ பிபிஏ நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதோட எல்லா மார்க் ஷீட்டு உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஐடி ப்ரூஃபு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி உங்களுக்கு எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா டைரக்டர் இன்டகிரேட்டர்ஸ் ரேஞ்சு சத்தீஸ்பூர் பால்சோர் ஒடிசா 756025 சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் 6 அக்டோபர் 2023 உங்களுக்கு அங்கே போய் சேர்கிற மாதிரி ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லாட்டி ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்ம் எல்லாம் பேக் பண்ணி அந்த கவருக்கு மேலே அந்த அட்ரஸுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த apprenticeship ட்ரைனிங் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி போட்டு சப்ஜெக்ட் டிசிப்ளின் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும். நீங்கள் இடைக்கு அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமான அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் பார்த்துட்ருக்கணும். இதோட செலெக்ஷன் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, பர்சன் இன்டர்வியூ வைப்பாங்க. இது ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஒன்லி. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண உங்களுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் சிஜிபி இருந்தால் அது எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும்.